வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து தெளிதல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு பொறுப்பிற்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி. தேர்ந்தெடுப்பதை பற்றிய அதிகாரத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குறள். அதில் இருக்கிற ஒரு சொல் வந்து நம்மளை வந்து பல ஆங்கிளில் போய் யோசிக்க வைக்கிறது. இந்த மாதிரி வள்ளுவத்தில் சொற்கள் விழுந்து கொண்டே இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த குறளுடைய சொல் ரொம்ப சிறப்பான சொல். அதிலும் வந்து ஒரு நாட்டார் வழக்கு சொல்லோ அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தான் ஒரு உண்மையான பொருளை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பார்க்கலாம், குறளை பார்க்கலாம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவருடைய பெருமைக்கும், ஒருவருடைய அவர் விட்டு செல்லக்கூடிய பெருமைக்கும், அவருடைய பேரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறுமைக்கும், ரெண்டுக்குமே வந்து அவருடைய கர்மமே, அவர் செய்யும் செயலே கட்டளை கல் அப்படின்னு சொல்றார். அதுவே கட்டளை கல். ஸோ அந்த கட்டளை கல் அப்படின்னா என்ன? கட்டளை கல்னு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த குறள் வந்து திறக்கும். இதற்கு உரையாசிரியர்கள் 2 வகையான உரைகளை சொல்றாங்க. ஒன்று வந்து இது ஒரு உரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, தங்கத்தை உரைக்கின்ற உரைகள் மாதிரி, ஒருவருடைய பெருமையோ சிறுமையோ வந்து அவருடைய செயல் எப்படி இருக்கோ அந்த செயல் தான் உரைகள் மாதிரி. அந்த செயலிருந்து அவருடைய இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு செயலையும் ஒருத்தர் உரசி, ஒருவருடைய எல்லா செயலையும் நம்ம உரசி பார்த்து கொண்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டினும் இதில் வருது. இரண்டாவது, இதை படிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மணக்குடவருடைய உரையில் இது படிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கல்னு எடுத்து பார்த்தா அவருடைய பெருமையில் மேலே செல்வதற்கும் இல்லை சிறுமையில் கீழே செல்வதற்கும் படிக்கல் அப்படின்னு சொல்லி அவருடைய செயல் தான் படிக்கல்லாக அமையுது அப்படின்னு சொல்லி. ஆனால் சிறுமைக்கு படிக்கல்லாக அமையுது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக பொருத்தமாக இருக்க மாதிரி தெரியல. அப்போ இந்த கட்டளைக்கல்ங்கிற வார்த்தைக்கு வேறு ஏதாவது பொருள் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு ஆர்டிக்கிளில் வந்து ஒரு கட்டளைக்கல் அப்படின்னா அது வந்து தென் தமிழகத்தில் செங்கல்லையா இருக்கக்கூடிய கல், செங்கல்ல இருக்கிறதுக்கான டெம்ப்ளேட் கல். இப்போ அந்த கட்டளைக்குள்ளே தான் களிமண்ணை அமுக்கி அப்புறம் சுட்டு வேக வச்சு சுட்ட செங்கல்லாக அதை மாற்றுவாங்க. அதை மாற்றக்கூடிய அந்த டெம்ப்ளேட் கல் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கல்லை தழைக்கும் கல் அப்படின்னு கூட நம்ம கட்டளை கல் அப்படி கூட பிரித்து பார்க்கலாம். ஒரு கல்லை உருவாக்கக்கூடிய கல், அந்த டெம்ப்ளேட் கல், இதுதான் மாடல். இந்த மாடல்ல இருந்து தான் அந்த கல்லெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவருடைய செயல் வந்து ஒரு அடிப்படை பில்டிங் பிளாக்காக அமையுது அப்படி சொல்லலாம். ஒருவருடைய செயல் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் அவருடைய பெருமைங்கிற பெரிய கட்டிடமோ இல்லை சிறுமைங்கிற பெரிய குழியோ வந்து அது தோண்டப்படுவது, அது வந்து உருவாக்கப்படுவது இந்த டெம்ப்ளேட்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி கட்டளைக்கல்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டியது. இது வந்து ஒரு தடவையோடு நிறுத்தப்படுவதில்லை. நீ செஞ்சு கொண்டே இருந்தால் தான் உன்னுடைய செயல் நீடித்த நோக்கில் நீ வந்து எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை ரெப்ளிகேட் பண்ண முடியுமோ அப்படித்தான் இது வந்து அப்போது தான் இது உனக்கு பெருமைக்கோ இல்லை சிறுமைக்கும் ஒரு பில்டிங் பிளாக்காக அமையும் சொல்லி. இப்போ யாரை நாம் வந்து தேர்வெடுக்க முடிவெடுக்கிறோமோ அவருடைய நீடித்த செயல்பாடு என்ன, ஒவ்வொரு நாளும் அவர் எதை செய்து கொண்டிருக்கிறார், எதை செய்யாதிருக்கிறார், அந்த ரெண்டையுமே வந்து நம்ம கணக்கில் கொண்டாதான் அவரை எடுக்கலாமா வேண்டாமா, இந்த பொறுப்பிற்கு தேர்வு செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டளைக்கல்ங்கிற வார்த்தை மூலமாக நமக்கு வள்ளுவர் சொல்கிறதா தோணுது. முதல்ல கட்டளைக்கல்ங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு, ஒருவேளை இந்த கல் வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, மோசையோட ஒரு 10 கட்டளைகள் அடங்கிய கல், அந்த மாதிரி ஒரு இதை குறிக்கிறாரோ, ஒரு கல்வெட்டு மாதிரியான ஒரு இதை குறிக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. சரியா தப்பான்னு தெரியல, பட் சிந்திக்கலாமே. அப்படி கூட, அதாவது ஒருவருடைய செயல் வந்து அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியது லாங் டேர்மில் அப்படின்னு கூட யோசிக்கலாம்னு தோணுச்சு. தப்பு இல்லை, அப்படின்னு கூட எடுத்து பார்க்கலாம். அதுவும் ஆர்டிஸ்டிக்கலாக தான் விரிகிற மாதிரி தோணுது. ஒரு வார்த்தையில் நம்மளை அப்படி சிதற விடுறார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். சிந்திக்கலாம் நண்பர்களே, தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.